ஒரு காமெடியான சிந்திக்கக்கூடிய காக்கா கதை கேளுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நகரத்து காக்கா ஒன்று கிராமத்து காக்காவை பார்க்க வந்தது. துபாயிலிருந்து திரும்பிய வடிவேலு மாதிரி அதன் அலட்டல் தாங்க முடியலை. எங்கள் பட்டணத்துல எல்லாம் பெரிய பெரிய வட்டடமாக இருக்கும், இங்கே என்னென்னா ஒரே குடிசையாக இருக்கே. அங்கே காரு பஸ்ஸுன்னு ஏகப்பட்ட வண்டிகள் ஓடுது, ஆனால் இங்கே கட்ட வண்டியும் சைக்கிளும் தான் இருக்குது. இப்படி பட்டணத்து பெருமையை பேசி கொண்டிருந்தது நகரத்து காக்கா. பட்டணத்தில் அப்படி என்னத்தான் இருக்குன்னு நாமளும் போய் பார்த்துட்டு வருவோம் என்று நகரத்து காக்காவுடன் புறப்பட்டு போனது கிராமத்து காக்கா. நான் சொன்ன மாதிரி எவ்வளோ கட்டடம் இருக்குன்னு பார்த்தியா, இதெல்லாம் மனுஷங்க வாழ்கிறது என்றது நகரத்து காக்கா. ஆமாம் ஆமாம் பார்த்தேன், ஆனால் நாம் வாழ்கிறதுக்கு இங்கே மரங்களே காணுமே என்றது கிராமத்து காக்கா. நகரத்து காக்கா உடனே பேச்சை மாற்றியது. கீழே பாரு, எவ்வளோ வாகனம் போகுது. உடனே கிராமத்து காக்கா சொல்லுது, வாகனத்தை விடு, ஆளுங்களை பாரு, கரும்புகையை அடித்து நம்ம கலர்லேயே இந்த மனுஷங்களும் ஆயிடுவாங்க போலன்னு கிண்டல் அடிக்குது. சரி அதெல்லாம் விடு, உடம்பெல்லாம் புழுதி படுத்திருக்கு, ஒரே கசகசன்னு இருக்குது, குளிக்கணும், ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிச்சு கிராமத்து காக்கா. ஆற்றை நெருங்க நெருங்க நாற்றம் அதிகரித்தது. ஆற்றுல குளிக்கணும்னு சொன்ன, இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, சாக்கடையை காட்டுற என்றது கிராமத்து காக்கா. இந்த ஊரில் இதுதான் ஆறா? இதில் எங்கே குளிக்கிறது? பன்னிக்குட்டி கூட இதில் குளிக்காது. ஆமாம், நீ எப்படி குளிக்கிற இங்கே? நகரத்து காக்கா தயங்கிய வரை சொன்னது, மழை பெய்யும் போது தான் குளிப்பேன், அதனால தான் உன் மேலே இவ்வளோ நாற்ற நாறுதா என்று முகம் சொல்லித்தது கிராமத்து காக்கா. சரி வா, கடைத்தெருவுக்கு போய் ஏதாவது சாப்பிடுவோம் என்றது நகரத்து காக்கா. சாப்பிட்றதுக்கு எதுவும் கடைத்தெருவுக்கு போகணுமா என்று ஆச்சரியமாக கேட்டது கிராமத்து காக்கா. திருடி திங்கத்தான் என்றது நகரத்து காக்கா. என்னது திருடி திங்கவா? கிராமத்தில் கான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க, இங்கே திருட்டு பொழைப்பா இருக்கே, சீ எனக்கு வேண்டாம், நான் கிராமத்துக்கே போயிடுறேன்ப்பா, அங்கே கௌரவமாக நிம்மதியாக வாழலாம் என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது கிராமத்து காக்கா. அதை அப்பாவியாக பார்த்து கொண்டிருந்தது கிராமத்து காக்கா. இப்போதைக்கு இதுதான் நிலைமை, என்ன பண்ணுறது?